நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல வாட்ஸ்அப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ்அப்பை பத்தி பார்க்கிறதுக்கு என்ன இருக்கு? நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு அன்றாட லைஃப்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் ஒரு முக்கிய பங்கு வகிக்குன்னு சொல்லலாம். கால் பண்றதும் சரி, எல்லா விஷயங்களுக்குமே இந்த வாட்ஸ்அப் ரொம்ப உதவிகரமா இருக்கு. அதனால வாட்ஸ்அப்ல இன்ச் பை இன்ச் நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இருந்தாலும் சமீப காலமா வாட்ஸ்அப் மேல ஒரு அதிக கவனம் செலுத்துறாங்க. ஏன்னா புதிய புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த பழைய விஷயங்களை மட்டுமே வச்சு மேனேஜ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். சோ அந்த வரிசையில இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த வீடியோவை தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கங்க. சோ புதுசா வர்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ நம்ம பயணம் பண்ணலாம். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் செஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்ல நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்களா, ஆஃப்லைன்ல இருக்கீங்களா, இல்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களை நீங்க பதிவிடலாம். அதாங்க நீங்க வாட்ஸ்அப்ல நான் அவைலபிளா இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதையும் மீறி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஷார்ட்டா ஸ்வீட்டா நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க மென்ஷன் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த விஷயத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்லை, அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க பிஸியா இருக்க மாட்டாங்க. யாரு பிஸியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வாட்ஸ்அப்ல இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெசேஜ்களை நீங்க நம்ம எங்க பதிவிடலாம் வாட்ஸ்அப்ல அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தெரிஞ்சா வழக்கம் போல வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கங்க, தெரியலனா வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு முக்கியமான விஷயம், அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்ல, நீங்க மறந்துருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்தலாம். வாட்ஸ்அப் ஓபன் பண்றோம். நானும் வாட்ஸ்அப் ஓபன் பண்றேன். வாட்ஸ்அப்பை நான் ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண போறேன், டாப் ரைட்ல ஒரு 3 டாட் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் டேப் பண்றேன். டேப் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல செட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் டேப் பண்றேன். அடுத்து செட்டிங்ஸ் பகுதிக்குள்ள நம்ம வந்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் பிக்சருக்கு பக்கத்துல என்னுடைய பேர் இருக்கு, அதுக்கு கீழே அவைலபிள் அப்படின்னு இருக்கு. அதாவது நான் அவைலபிளா இருக்கேன், நீங்க என்ன வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க மென்ஷன் பண்றீங்க. இந்த அவைலபிள் இருக்கிற இட பகுதியில் நீங்க வேற ஏதாவது நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ண முடியும் இந்த பகுதியில். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ப்ரொஃபைல் பிக்சரை நம்ம டேப் பண்ண போறோம். ஸோ ப்ரொஃபைல் பிக்சரை டேப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா நேம் இருக்கு, அபோட் இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு. வழக்கம் போல அபோட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு எடிட் பட்டன் இருக்கு, அதாங்க பென்சில் ஐகான் இருக்கு, அதை நம்ம டேப் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன பண்றோம், நம்ம அவைலபிள் நம்ம என்ன பண்றோம், டாப் ரைட்ல ஒரு பென்சில் ஐகான் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு டெக்ஸ்ட்டை மென்ஷன் பண்ணி சேவ் கொடுத்தீங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல செட் ஆயிடும். செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், பிஸின்னு செலக்ட் பண்ணிக்கலாம், அட் ஸ்கூல்னு செலக்ட் பண்ணிக்கலாம், அட் ஒர்க்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது அவர் பாப்பார் என்ன ஸ்டேட்டஸ்ல இவர் இருக்காரு, அவைலபிளா இருக்காரா, இல்ல பிஸியா இருக்காரா, இல்ல ஸ்கூல்ல இருக்காரா, இல்ல மூவிஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்க செட் பண்ணி வச்சிருந்த அந்த விஷயத்தை அவர் தெரிஞ்சுப்பாரு. அது பிரகாரம் அவர் மெசேஜை ஷேர் பண்றதும் இந்த மாதிரி செயல்களில் அவர் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த அருமையான ஒரு விஷயத்தை உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க செட் பண்ணிக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கண்டிப்பா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதே போல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.